Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாள திரும்பமாய் உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், சோர்ந்து போயிருக்கிறதான உங்களுக்கு அவர் அவருடைய பலனை உங்களுக்காய் தந்து சத்துவம் இல்லாத யாவருக்கும் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் அநேக காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை, பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறதான சில பிரச்சனைகளை கண்டு நம்ம என்ன செஞ்சுருக்கலாம்னா சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, நான் எப்படி என்ன செய்ய போகிறேன், எப்படி இதிலிருந்து நான் மீண்டு வரப்போகிறேன், எப்படி என்னுடைய பிள்ளைகளை இந்த பாதையிலிருந்து நான் மீட்டெடுக்க போகிறேன் என்று நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறதான நான் உனக்கு பலனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அப்படி என்றால் வல்லமைனா சில பிசாசு நமக்கு எதிராக சில பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை, சில கிரியைகளை நமக்கு கொடுக்கும் போது அதை தாங்குகிற, சகிக்கிற, அதை எதிர்த்து நிற்கிற வல்லமை நம்ம இடத்துல இல்லாமல் போகுது. நம்ம உடனே சோர்ந்து விடுறோம், உடனே பலன் குறுகி போகுது. ஐயோ, இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சே, நான் எப்படி இதிலேருந்து எழுந்து வருவேன் என்று நம்ம உடனே அதுக்குள்ளாக நம்ம அடிபட்டு விடுகிறோம். அதிலிருந்து கர்த்தர் அதை எதிர்த்து நிற்கிற வல்லமையை இந்த நாளில் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம் சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் தன்னிடத்துல இருந்த எல்லா பலனையும் இழந்துட்டான். இனி தனக்கு பலன் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்த சிம்சோன் எல்லா பலனையும் இழந்து கடைசியாக கர்த்தரிடத்தில் வந்து கேட்கிற அந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று கர்த்தரை நோக்கி கேட்டபொழுது உடனே கர்த்தருடைய பலன் அவனுக்குள்ளே இறங்கினது. அவன் கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் அந்த பலன் அவனுக்கு கொடுக்கிறார். அதே போல இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கேளுங்க. கர்த்தர் அவருடைய பலனை உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் பலங்கொண்டு நிற்பதற்கு, அதை எதிர்த்து நிற்பதற்கான சத்துவத்தை உங்களுக்கு தந்து உங்களை நன்மையான வழியில் நடத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆவியான தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு நான் பலனை தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்போ அவனுடைய பிள்ளைகள் பலன் குன்றி போய் ஆண்டவரே சத்துவம் இல்லாமல், ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற கிரியைகளை எதிர்த்து நிற்க முடியாமல், குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளை கண்டு துவண்டு வாடி அப்பா பலன் குறுகி போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கே கரத்தில் கொடுக்கிறோம். நீர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படியாய், வாக்கு தத்தத்தின்படியாய் பிள்ளைகளை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கரத்தில் தாழ்த்து தருகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, சித்தம் செய்யணுமே செய்து